ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய சேவிங் சேலஞ்சு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம வந்து இப்போ ஜீரோ சேவிங்ஸ்லேருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் வந்து பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து வந்தது. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது இருந்ததுனால நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதில் பண்ணிட்டோம். ஒன்று வந்து ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது வந்துட்டு ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 பவுன் வந்துட்டு இந்த 6 மந்த்ஸ் பீரியட்ல வந்து நம்ம வாங்கி இருந்திருக்கோம். அந்த சேவிங்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து எடுத்திருந்து எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம ஏன் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ஹை ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ சேவிங்ஸை வந்து அப்படியே கையிலேயே வச்சிருந்தோம்னா அது பணமா தான் இருக்கும். இன்கேஸ் இப்போ இன்னும் ஹை ஆகிறதுக்குள்ள இப்பவே கொஞ்சம் நம்ம வாங்கி சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா பின்னாடி ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மணியா அது இருக்கிறத விட கோல்டா நம்ம அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்துட்டோம். ஸோ கேஷா நம்ம கிட்ட சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜீரோ வந்து ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. வர சேலரி அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட்ஜெட்டிங் அப்படிங்கிறத 3 மந்த்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பியும் வந்து இந்த ஜூலை மந்த்ல இருந்து மறுபடியும் ஒரு பட்ஜெட்டிங் சிஸ்டம் வந்து மறுபடியும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்து ஒரு 3 விதமான சேமிப்புகள் அப்படிங்கிறத வந்து நான் பர்சனலி வந்து சூஸ் பண்ணி எனக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இனி இருக்கக்கூடிய இந்த பெண்டிங் மந்த்துக்கு வந்து இந்த இயர் எண்டு டிசம்பருக்குள்ள ஒரு டார்கெட் அமௌண்ட் அப்படிங்கறது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 10,000 அப்படிங்கிறது வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டார்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 10,000 நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நிறைய மெத்தட் வந்து யோசிச்சேன். பட் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு டார்கெட் வந்து 10,000 அமௌண்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டியூரேஷன் வந்து எடுத்துட்டேன். அதாவது வந்து ஒரு 100 நாள் வந்து நம்ம சேமிக்க போறோம். ஸோ இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் தான் வந்து இருக்கு. பட் அதுல வந்துட்டு ஒரு 100 நாள் அப்படிங்கறத வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை வந்து பண்ணிட்டேன் டேட்டா. ஸோ அமௌண்ட்டுமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் தான் வந்து நான் சேவ் பண்ண போறேன். ஸோ 100 நாள் நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா 100 ரூபாய் வந்து சேமிக்கும் போது ஒரு 10,000 நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும். இந்த 100 ரூபாய் அமௌண்ட்டுங்கிறது ஒரு ஃபேமிலியா ஒரு பேக்கரி வந்து போனோம்னா செலவாகக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எல்லாருனாலையுமே ஈஸியா வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ அந்த சின்ன சின்ன தொகை அப்படிங்கிறது இந்த 3 மாசத்துக்குள்ள சேரும்போது ஒரு 10,000 நம்ம கையில இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 100 டேஸ்க்கான சேலஞ்சுக்கு வந்துட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 நாள், ஒரு நாளுமே 100 ரூபாய் சேமிக்க போகிறேன். ஸோ கோல் அமௌண்ட் வந்து 10,000. ஸோ இதை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சேர்த்தலாம், டெய்லி ரெகுலராக சேர்த்திட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. இருக்கிற இந்த 5 மாசத்துக்குள்ள 100 நாள் எந்த நாள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, டிசம்பர் 31 வரைக்கும் எடுத்துட்டு போனாலும் சரி. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே அமௌண்ட் 100 ருபீஸ் நான் வந்து எடுத்து வைக்க போறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேவை ஒரு ஹைலைட்டரை வச்சு கிராஸ் மார்க் வந்து பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பர்ஸ் வந்து நான் பர்டிகுலராக எடுத்திருக்கேன். இதில் வந்து தனியாக இந்த ஒரு 100 ரூபீஸ்க்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டை மட்டும் வைக்க போகிறேன். ஸோ இது 100 ருபீஸ் சேவிங்ஸ்க்கான ஒரு அமௌண்ட் தனியாக எடுத்து வச்சிட்டேன். செகண்ட் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே சேவிங்ஸ். ஸோ எப்படியெல்லாம் வேற ஆப்ஷனலில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வெட்னஸ்டே வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. அண்ட் எனக்கு எப்போவுமே அது ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து சந்த நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை தான். ஸோ கையில் அதிகமாக அமௌண்ட் இருக்கிற நாளும் அதுதான், அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நாளும் அதுதான். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை கட் பண்ண மாதிரியும் ஆகும், கையில் நம்ம பணம் இருக்கும்போது அதை சேமிச்ச மாதிரியும் ஆகும். அப்படிங்கிறதுனால வெட்னஸ்டே வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே நைட்டு வந்து நான் எவ்வளோ சேமிக்க போகிறேன் அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலை, அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. எவ்வளோ வேணாலும் அதுக்கு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ வேணாலும் சேமிக்கலாம். அப்படிங்கிறதுனால ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாமல் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக சேமிக்கணும், எந்த வெட்னஸ்டேவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து சேவிங்ஸ். இது வந்து நான் வெட்னஸ்டே வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து நான் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஹாப்பி மணி சேவிங். அதாவது ஒரு நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ, எப்பெல்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான ஒரு விஷயங்கள் நடக்குதோ அப்பெல்லாம் மணி வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சேவ் பண்ணுவேன். அந்த ஹேபிட்டை திருப்பியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு என்ன ஒரு ஹாப்பியா இருந்தாலும் சரி, எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நடக்கணும், நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. லைக் ஒரு மழை வந்துச்சா, மலையில நிலையிறமா, எனக்கு மலையில நினைஞ்சு காளான் சாப்பிட பிடிக்குமா, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரேனா, அந்த டே எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50 ருபீஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வைப்பேன். ஒரு குழந்தை கூட நம்ம நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், ரொம்ப சிரிக்கிறோம், ஃபேமிலியா ஒரு எங்காவது வெளியில போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மணி வந்து எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஸ்பெண்டிங் வந்து நம்ம பண்ணும்போதெல்லாம், அது ஸ்பெண்டிங்கா இருந்தாலும் சரி, ஹாப்பி மொமெண்டா இருந்தாலும் சரி, நான் வந்து அதை பண்ணுவேன். ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்பெண்டிங் அப்படின்னு சொன்னோம்னா, வீட்டுக்கு தேவையான ரொம்ப நாள் ஒரு பிடிச்ச ஒரு பொருள், ஒரு குர்த்தாவே ஒரு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்பெண்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னா கூட ஒரு 100 ரூபாய் சேர்த்து ஒரு சேவிங்ஸா வந்து பண்ணிட்டு வருவேன். இந்த சேவிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாள் இருந்துட்டே இருந்தது. ஸோ மறுபடியும் அதை வந்து நான் ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 3 விதமான சேவிங்ஸ் தான் டிசம்பர் மந்த் வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன். எவ்வளோ சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத டிசம்பர் மந்த் வந்து நான் உங்களுக்கு அப்டேட்டும் வந்து நான் பண்றேன். டிசம்பர் எண்ட் ஆர் ஜான்வரி 1 வந்து அப்டேட் பண்றேன் எப்பவும் போல. அண்ட் ஒரு நாளுமே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய மணி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சேலஞ்சுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணியை வந்துட்டு ஷார்ட் வீடியோவா வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் காயின் கலெக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த காயின் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த காயின்மே பாக்ஸில் வந்து நான் தனியாக போட்டு வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு நியூ நோட் கலெக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்குமே இந்த 20 ருபீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு புது நோட்டு அப்படிங்கிறதுனால அது வழக்கம் போல் வந்துட்டு நான் வந்து இதில் எடுத்து வச்சிடுறேன். ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஸ்பெண்டிங் வந்து ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த சேவிங்ஸுமே வந்து எடுத்து வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுவுமே வந்துட்டு வெனஸ்டே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி அதையும் அந்த வீடியோவும் நான் அப்லோட் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஒரு குட்டி குட்டியான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் எல்லாமே. இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லைஃப்ல எப்பவுமே கையில அமௌண்ட் இல்லாதப்பதான் எதிர்பாராத நிறைய செலவுகள் வரும். அப்படி வரக்கூடிய செலவுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 13 விதமான முக்கியமான செலவுகளை பத்தி ஒரு வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஆஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுடைய எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களுக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுரும். நம்மளுடைய லைஃப் வந்து இன்னுமே டெவலப் ஆகாம இருக்கு அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப மேஜரான ஒரு போர்ஷனா வந்து நிற்கக்கூடியது நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ல தான். அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய எல்லா ஒப்பீனியன்ஸையுமே ஷேர் பண்ணுங்க.